கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4/12/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எஸ்றா 8:22. தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. The gracious hand of our God is on everyone who looks to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த புதிய நாளை நாம் துவக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை நீங்களாக்குகிறவர், நமக்கு துணை செய்யும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்றா என்கிற தேவட மனிதர் சொல்லுகிறார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறதான எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை தேடுகிற காரியங்களிலே எந்த அளவிற்கு நாம் உற்சாகத்தோடு கூட இருக்கிறோம், ஆர்வத்தோடு கூட இருக்கிறோம், எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லதான். சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை நாம் தேடும் பொழுது, ஆர்வத்தோடு விருப்பத்தோடு ஆராதிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவு இல்லாதபடி கர்த்தர் நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலருடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை இல்லை, அன்றைக்கி வந்தாங்களா, ஆராதனைக்கு வந்தேன்னா நான் ஆண்டு சமூகத்தில் வந்துட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தவறு எதுவுமில்லை. ஆனாலும் அந்த ஆண்டவரை தேடுகிற ஆர்வம் என்பது நமக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. ஒருவேளை திருச்சபைகளிலே சில சபைகளில் உபவாச ஜெபங்கள் இருக்கலாம், இரவு ஜெபம் இருக்கலாம், அதிகாலை ஜெபம் இருக்கலாம். இந்த ஜெபங்களிலே எந்த விதமான தடையும் உங்களுடைய குடும்பத்தில் இல்லாதிருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஜெபங்களிலும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதில் கலந்து கொள்வதற்கு முயற்சி எடுங்கள். கர்த்தருடைய கரம், தேவனுடைய வழி நடத்துதல் உங்கள் மேல் பாதுகாப்பாகவும் நன்மையாகவும் இருந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் உங்களை நீங்களாக்கி விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆர்வத்தோடு விருப்பத்தோடு தேடுவோம். இந்த ஜெபம் மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட நேரங்களையும் ஆண்டவருக்கு கொடுத்து அப்படியும் ஆண்டவரை தேடுங்கள். வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, ஜெபத்தில் நாம் கலந்து கொள்வதன் மூலமாக தேவனோடு கூட இருக்கிற அந்த தனிப்பட்ட நேரங்களை ஆண்டவர் கொடுக்கிற நிமித்தமாய் ஆண்டவரை தேடுகிற காரியங்களுக்கு ஆர்வத்தை இன்னும் பெருக்கி விருப்பமாய் உற்சாகமாய் ஆண்டவரை தேடி நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அபரிதமாய் கட்டளையிட ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்து தீமைகளுக்கு பொல்லாப்புகளுக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பலத்தக்கரனுடைய வாழ்க்கை நன்மையாக இருந்து ஆசீர்வாதமான பாதைகளிலே தொடர்ந்து நடத்த, கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க அந்த தேவனாகிய கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கிறதை உணர கருவி பாராட்டும். எங்கள் தேவனோதுமாய் செய்கிறபடி நன்றி. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen.